தேர்தல் வந்துச்சுன்னா நம்ம திருப்பி எப்படியாவது அவரை முதல்வர் ஆக்கணும்ட்டு அழுகுறாங்கண்ணே. அதுக்கு என்னையா பண்ணுன்ற? திருச்சி கிழக்குல நில்லுன இவரு. அப்போ திருச்சி கிழக்குல நான் எம்எல்ஏ ஆனவனே எதிர்கட்சி தலைவர். திருப்பி சட்டசபையில் போய் ஆக என்று நான் ஆரம்பிக்க போறேன். கரூர் சம்பவத்தில் விஜய் குற்றவாளி, ஆதவ அர்ஜுன் குற்றவாளி, புஷி ஆனந்த் குற்றவாளி, மதியழகன் குற்றவாளி. இப்படிப்பட்ட சூழலில் ஆதவ அர்ஜுன் மேடையிலேயே கணக்கு தீர்க்கப்படும் என்று சொல்லுகிறார். எனக்கு கரூர் ரொம்ப முக்கியமான ஒரு கணக்கு வழக்கு இருக்கு. அந்த கணக்கு வழக்க முடிக்காம விட மாட்டோம். இது வெளிப்படையான மிரட்டல். தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வரும் ஜூலை 10ஆம் தேதி கரூருக்கு சென்று பாதிக்கப்பட்ட அந்த மக்களை சந்திக்க இருக்கிறார். இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் அத்தனை பேரும் இந்த வழக்கில் முக்கியமான சாட்சிகள். இந்த சாட்சிகளுக்கு அரசு வேலை வழங்குவது என்பது கிட்டத்தட்ட லஞ்சம் கொடுப்பது போல. சினிமா ஹீரோ விஜயே பஞ்ச் டைலாக்லாம் பேசாமல் அமைதியாக இருக்காரு. நீ ஏன் பஞ்ச் டைலாக் பேசுற? இன்னொன்று, அங்கே பஞ்ச் டைலாக் பேச வேண்டிய தேவை என்னையா? ஒரு கணக்கு வழக்கு இருக்கு. அந்த கணக்கு வழக்க முடிக்காம விட மாட்டோம். சிபிஐ இந்த வழக்கை விசாரிச்சுட்டு இருக்கும்போது கணக்கு தீர்க்கப்படும்னு எச்சரிக்கை விடுப்பதன் மூலமாக அமைச்சராக இருக்கும் ஆதவ அர்ஜுன் அவரின் கீழ் இருக்கக்கூடிய காவல்துறையை வச்சு வேற விதமான விசாரணை நடத்துறதுக்கும் சாட்சிகள் உண்மையை சொல்லாமல் இருக்கிறதுக்கும் ஏற்பாடு பண்றாருன்னு நான் குற்றச்சாட்டு சொல்றேன். பதில் சொல்றேன் சார். தொடர்ந்து இந்த தாவேக்க எம்எல்ஏக்களை தூக்குற வேலையை திமுக அதிமுக பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் பேசிட்டு இருக்கோம், செய்திகளும் தொடர்ந்து வெளியே வந்துட்டு இருக்கு. இப்போ நேற்று ஒரு செய்தி வந்திருக்கு சார். 2 சென்னையில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை தூக்க திட்டமிட்டுருக்காங்களாம். அதில் ஒரு கார்பரேட் கம்பெனி இன்வால்வ் ஆயிருக்காங்க சார். இன்னும் அதிக விவரங்கள் இந்த வழக்கில் வெளியே வர இருக்கிறது. சென்னை மாநகர ஆணையர் திரு அமல்ராஜ் அவர்கள் தலைமையிலான சிறப்பு படை தீவிரமான விசாரணையை மேற்கொண்டிருக்கிறது. இந்த வழக்கு விசாரணையில் என்ன நடக்கிறது என்ற தகவல்களும் அருண் மூலமாக திமுகவுக்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதை முதல்வர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் அமல்ராஜோட ரோலு ரொம்ப கஷ்டம், பாவம். தான் இன்றைக்கி நீதிமன்றத்துக்குலாம் வந்தாங்கல்ல, இவங்க எல்லாம் அருண் பேரில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதே போஸ்ட்டில் கண்டினியூ ஆகிறாங்க. லாயல்ட்டி எங்கே இருக்கும்? ஸோ கவனமாக கையாள வேண்டிய வழக்கு இது. அந்த கார்பரேட் என்டிட்டி ஒரு நிறுவனம் இன்வால்வ்டு, அது 180 கோடி 190 கோடி 180 கோடின்னு சொல்கிறாங்கல்ல. இதெல்லாம் எக்ஸ்பென்ஸ், டோட்டல் பட்ஜெட் இல்லை, எக்ஸ்பென்ஸு. 5 நட்சத்திர விடுதிகளில் தங்கி இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கின்றன. அந்த 5 நட்சத்திர விடுதிகளில் தங்கியதற்கு அந்த கார்பரேட் அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிருக்கு. ஸோ ஒட்டு மொத்தமாக திமுக அதிமுக என்று 2 திராவிட கட்சிகளும் சேர்ந்து இந்த எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கும் முயற்சியில் ஈடுபட்டார்கள், மாட்டிக்கிட்டாங்க. இதில் கேப்பில் அனிதா என்னாச்சு, என்ன விலைக்கு வாங்க முயற்சி செஞ்சாங்க விட்டாரு பார்த்தியா? ஆமாம் சார். நேற்று அவரை போய் அரசு பண்ணி, அதாவது அவரை விலையும் பேசுவீங்க, அவரை உள்ளேயும் வைப்பீங்க. இதை நாமெல்லாம் நம்புவோன்னு அந்த ஆளுக்கு நினப்பு பார்த்தியா? தாவேக எம்எல்ஏ விலைக்கு வாங்குறதுலையே நீ தான் பண்ணிட்டு இருக்க. இதை இவரு விலைக்கு வாங்குறாங்களாம். இன்னொன்று, தாவேக எம்எல்ஏவை விலைக்கு வாங்கும் அந்த சதி திட்டத்தில் அனிதா ராதாகிருஷ்ணன் முக்கிய பங்கு வகிக்கிறார் என்பது அரசுக்கு தெரியும். அப்போ அவர் விலைக்கு வாங்குவாங்கல்ல. நிர்மல்குமார் கரெக்டாக சொன்னார், அனிதா ராதாகிருஷ்ணன் போன்ற ரவுடிகளுக்கெல்லாம் இங்கே இடம் இல்லை. சேர்க்க மாட்டான், உட்காகிறவனா சேர்த்துப்பான். என்னப்பா நடந்ததானே சொன்னேன். ஸோ அவரை நாங்கள் சேர்க்க மாட்டோம்னு நிர்மல்குமார் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார். இன்னொன்று, இந்த கவர்மெண்ட்டை சபட்டாஜ் பண்ணுறதுல அவர் லீடிங்கில் இருக்கார். அவர் அந்த அதிமுக திமுக இணைந்த ஆட்சியை அமைப்பதில் அனிதா ராதாகிருஷ்ணன் பிளேட் அ ரோல். சார் நேற்று சொல்கிறார் சார், 6 மாதத்தில் இந்த ஆட்சி கவுளுன்றாரு. எப்படிப்பா கவுறோம்? எப்படி கவுறோம்? இடதுசாரிகள் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டார்கள். அட்டைப்பூச்சி போய் ஒட்டிக்கிச்சு, அது வராது. இது ஓகே, அது வராது. பேசிக்க பிரச்சனை இல்லை, அவர் வேணா அதை கட்டிகிட்டு இருப்பார். வன்னி அடிச்சு அதை விட்டு வரப்போகிறது இல்லை. எப்படி கவுறோம்? இன்னொன்று 5-7 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடக்க இருக்கிறது. அதில் நீ ஜெயிக்க போகிறது இல்லை, ஏடிஎம்பி ஜெயிக்க போகிறது இல்லை. எப்படி கவுறோம்? அப்போது இந்த ஆட்சி 6 மாதம் தாங்காது என்ற ஆணவத்தோடு பேசுகிறீர்கள் என்றால் இன்னமும் தாவேக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கலாம் என்று உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. கரெக்டுங்களா? இல்லைன்னா எப்படி வரும்? இது எப்படியா கவுறோம்? அப்போ அவ்வளோ உறுதியாக நம்புறீங்க. நம்பி எடப்பாடி பழனிசாமியோ பட்டத்தில் வர கொண்டு போய் சிஎம் சீட்டில் உட்கார வச்சுலான்னு உங்களுக்கு நினைப்பு. 6 மாதம் கவுந்து இருக்கிற எம்எல்ஏவை வச்சு இந்த சட்டப்பேரவையில் நீங்கள் ஆட்சி அமைச்சிங்கன்னா தப்பிச்சிருவீங்க. ஆட்சியை தாவேக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி இந்த ஆட்சியை கவிழ்த்து தேர்தல் நடந்தால் 230 தொகுதிகளில் தாவேக வெற்றி பெறும். மீதமுள்ள 4 தொகுதிகளில் தேர்தல் ரத்து செய்யப்பட்டால் தான் உண்டு, இல்லைன்னா அதுலேயும் ஜெயிப்பாங்க. இன்னைக்கு நிலைமை தான். மாலதி நானும் வெளியில் போகும்போதெல்லாம் மக்கள் கொண்டாடுறாங்க இந்த கவர்மெண்ட்டை. என்னமோ சொந்த கவர்மெண்ட் மாதிரி விமர்சனம் படுத்தீங்க. சொல்லி கொடுங்க அவருக்கு. யாரோப்பா புது கவர்மெண்ட்டுங்க, சொல்லிக் கொடுங்க. தேர்தல் நடத்து,
அனிதா ராதாகிருஷ்ணன் டெபாசிட் வாங்க மாட்டாரு, எடப்பாடி டெபாசிட் வாங்க மாட்டாரு. முக ஸ்டாலின் அவர்கள். ஏன்ப்பா அந்த குளத்தூர் கோமான் இப்போ தான் லண்டன் போயிருக்காரு. வர்றேன், தனியாக பேசுவோம். சரி, அதுலேயே இன்னொரு மேட்டர் வர இன்னைக்கு செய்தித்தாள் இடம்பெற்றிருக்கு. குதிரை பேர சம்பவம் வந்து முக ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிஞ்சு, எப்பா எனக்கு தெரியாம நீங்க வாட்டுக்கு பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிச்சிருக்கதா வந்திருக்கு சார். அது என்ன சார்? அந்த செய்தி முழுசா படிங்க, அது ரொம்ப முக்கியமான செய்தி, முழுசா படிங்க. தாவேகா எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசியதன் பின்னணியில் ஸ்டாலினின் உத்தரவு எதுவுமே இல்லை. இந்த தகவல் அறிந்து கோபமடைந்த ஸ்டாலின் அவசர ஆலோசனை நடத்தினார். அதில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி, மருமகன் சபரீசன் உள்ளிட்ட நெருங்கிய வட்டத்தினர் மட்டுமே பங்கேற்றனர். அப்போது திமுக அதிமுக இணைந்து ஆட்சி அமைக்கும் முயற்சியையே வேண்டாம் என்று கூறினேன். ஆனால் நீங்களாக ஒரு முடிவை எடுத்ததால் கட்சிக்கு பெரும் கெட்ட பெயர் ஏற்பட்டுவிட்டது. இப்போது தாவேகா எம்எல்ஏக்களிடம் எனக்கு தெரியாமல் ஏன் பேசினீர்கள்? பழனிசாமி முதல்வராக இருந்த போதே குறுக்கு வழியில் ஆட்சிக்கு வர நான் எந்தவித முயற்சியும் எடுக்கவில்லை. தற்போது செந்தில் பாலாஜி யார் உத்தரவில் இதை செய்தார் என்று எனக்கு தெரியும். இது போன்ற குறுக்கு யோசனையை இதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். பழனிசாமியை முதல்வராக்குவதும் தாவேகா ஆட்சியை கவிழ்ப்பதும் நம் வேலை இல்லை என ஸ்டாலின் கடுமையாக திட்டியதாக கூறப்படுகிறது. இவ்வாறு திமுக வட்டாரங்கள் கூறின. இதற்கிடையில் ஸ்டாலின் உதவியாளர் தினேஷ் உள்ளிட்டோருக்கு திரைமறைவில் நடக்கும் பேரம் தெரிந்திருக்கிறது. அதனால்தான் இன்னும் 6 மாதத்தில் ஆட்சி கவிழும் என ஸ்டாலின் பேச வைத்துள்ளனர் என்கின்றது கட்சி வட்டாரம். இது யார் இந்த தினமலர் ரிப்போர்ட்டர்னு எனக்கு தெரியல. ரொம்ப இன்டெலிஜென்ட்டான நியூஸ் ரிப்போர்ட் இது. பல செய்திகள் இதில் அடங்கியிருக்கு. 1, ஸ்டாலின் பேச்சை யாருமே கேட்பதில்லை. கட்சி தலைவர் அவர் தான், ஆனால் கட்சியில் நடக்கிறது எதுவுமே அவருக்கு தெரியாது. பேப்பர்ல எழுதி கொடுத்தா கூட படிக்கிறாரு. வர்றேன். திமுக ஆதரவு அதிமுக ஆட்சி அமைக்கிறது அவருக்கு தெரியல. இப்போ எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறது அவருக்கு தெரியல. ரொம்ப முக்கியமானது தான் அந்த கடைசி பேரம். இதற்கிடையில் ஸ்டாலின் உதவியாளர் தினேஷ் உள்ளிட்டோருக்கு திரைமறைவில் நடக்கும் பேரம் தெரிந்திருக்கிறது. முடிச்சா? அதனால்தான் இன்னும் 6 மாதத்தில் ஆட்சி கவிழும் என ஸ்டாலினை பேச வைத்துள்ளனர்னா, என்ன படிக்கிறோன்னே தெரியாமல் இவர் படிக்கிறாருன்னா எத்தனை முறை சொல்லியிருக்கேன். அது வந்துருச்சு. அதில் இவர் தான் கோவப்படுறாரு, ஏன் எம்எல்ஏ எல்லாம் விலைக்கு வாங்குறீங்கன்ட்டு. ஆனால் தினேஷ் எழுதி வைக்கிறார், நடுவில் சொல்லுறாரு 6 மாதத்தில் ஆட்சி கவிழும்ட்டு எழுதி வச்சுட்டு இவரும் பேசிட்டு வந்துடுறாரு. என்ன பேசணும் கூட அவருக்கு தெரியல. சோசியல் மீடியாவில் என்ன எதிர்ப்பு வருது எதுவுமே தெரியாதே. தெரியாதனால தானேப்பா குளத்தூரில் தோத்தாரு. 200 தொகுதின்னு சொல்லிட்டு இருந்தாரா? 200 தொகுதியில் ஜெயிச்சு குளத்தூரில் தோத்துருந்தா நீ சிஎம் இல்லையா? அது தெரியல தானே அவருக்கு. உள்ளபடியே இவரை இருட்டில் வச்சுருந்தாங்க. பாவமாக இருக்கு எனக்கு அவரை பார்த்தா. இல்லை சார், இன்னும் ஏமாத்திக்கிருக்காங்க. ஒருவேளை இப்போ இடைத்தேர்தலில் நீங்கள் நின்னீங்கன்னா ஜெயிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நிற்க வச்சு தோக்க வச்சுட்டாங்க, என்ன சார் ஆகுது? தம்பி, சரியான விஷயத்த ஆரம்பிச்ச, பாவத்தை ஆசையை காமிச்சிருக்காங்கப்பா. தமாஸ்க்கு சொல்லு தம்பி, நான் உள்ளபடியா அண்ணன் ஜனங்க தெரியாம ஓட்டு போட்டுட்டோன்னு வருத்தப்பட்டு இருக்காங்கண்ணே. இப்பவும் போயிடா. இப்படி ஒரு தங்கத்தை, அற்புதமான திராவிட தங்கத்தை நாம வீழ்த்திட்டோமே. இப்படி ஒரு ஆட்சி நடக்கும்னு தெரியாம நம்ம ஓட்டு போட்டுட்டோமே. தேர்தல் வந்துச்சுன்னா நம்ம திருப்பி எப்படியாவது அவரை முதல்வர் ஆக்கணும்ட்டு அழுகுறாங்கண்ணே. அதுக்கு என்னையா பண்ணுன்ற? திருச்சி கிழக்கில் நில்லுனே, நேரு ஜெயிக்க வச்சு விடுவாரு அப்படின்னோடனே நேருக்கிட்ட கூப்பிட்டு கேட்டா அதெல்லாம் முடியாது, தோக்கடிப்பா சொல்ல முடியும்? சொல்லு அண்ணே, வேண்டாண்ணே, அந்த பக்கெட்டு வராத, கிட்னியை உருவிடுவாங்கன்னு நேரு சொல்லுவாரா தைரியமா? இல்லை மகேஷ் தான் சொல்லுவாரா? யாரு சொல்லுவா? அவர் கிட்னி உருவிட்டு ஜெயிலுக்கு போகிறார் சீக்கிரம். சொன்ன உடனே இவர் 5-6 பேர்கிட்ட கருத்து கேட்குறாரு. திருச்சி கிழக்கில் நான் போட்டிடலான் இருக்கேன், என்ன நினைக்கிறேன்? என்னண்ணே சொல்கிற? ஈஸியாக ஜெயிச்சிடலாம் நேரு சொல்கிறாரு. ஜெயிச்சிடலாண்ணே, கன்ஃபார்ம்ண்ணே. போயிட்டாங்க. வர்றவங்கெல்லாம் இதே மாதிரி சொல்கிறாங்களா? இவர் அப்போ திருச்சி கிழக்கில் நான் எம்எல்ஏ ஆனவனே எதிர்கட்சி தலைவர், திருப்பி சட்டசபையில் போய் ஆக என்று நான் ஆரம்பிக்க போகிறேன், ஆக அப்படி நினச்சிட்டு இருக்காரு. பாவத்தை அண்ணே நீ லண்டன் போயிட்டு வானே, பார்த்துக்குருவான். இப்படி சொல்லி வச்சுருக்காங்கப்பா. அதெல்லாம் என்னென்னா இதுலேருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இப்படி எதுவுமே தெரியாமல் உங்களுக்கு ஏங்க நாட்டாளணும்னு ஆசை? உங்களுக்கு இந்த தேர்தல் முடிவுகளை பார்த்தோன்னே இன்னும் 10 வருஷத்துக்கு எலெக்ஷன்னா அந்த ஏரியா பக்கத்தே போகக்கூடாதுன்றது உங்களுக்கு தெரிய வேணாமா? மக்கள் மனநிலை புரிய வேணாமா? இப்படி எதுவுமே தெரியாத ஆள் நம்மளை ஆளணும்னு நினைக்கலாமா? பாவம், விடு, லண்டன் போயிட்டு வரட்டும். முதலீடுகளை ஈர்க்க இப்போ இவர் போனாரா? புறாவுக்கு போய் போடவா? அமெரிக்கா போனாரா? சிங்கப்பூர் போனாரா? அப்போ கவர்மெண்ட் துட்டில் போனாரு, இப்போ சொந்த துட்டில் போறாரு. கையில் ஏதோ 10,000 40,000 கடன் வாங்கியிருக்காருயா, கடன் வாங்கியிருக்காரு, வட்டிக்கு வாங்கியிருக்காரு நேருக்கிட்ட. போதுமா? உண்மையிலே 10,000 தான் இருக்குது. அதில் 5,000 2 மாதத்தில் செலவாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. பாவத்தை. அவர் எப்படிப்பட்டவன்றதை புரிஞ்சுக்குங்க. அரசியல் களம் பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு முன்னாள் அமைச்சர் ஜெயிலுக்கு போயிட்டு ஜஸ்ட் மிஸ்ல வந்தார். இன்னொரு முன்னாள் அமைச்சர் தலைமறைவாக தம்பியை கூட்டிட்டு தலைமறைவாக சுற்றினுக்கிறாரு. கடலுக்குள்ள சோறு தண்ணி கூட கிடைக்காம சுற்றி கட்சியிலேருந்து ஒவ்வொருவராக உருவிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் குடும்பத்தோட இன்ப சுற்றுலா, அதுவும் 15 நாளைக்கு இன்ப சுற்றுலா போகலாமா? இந்த மாதிரி ஒரு சூழல் இருந்துச்சுன்னா கருணாநிதி இதுக்கு நடுவில் போய் குதிப்பார். இந்த மாதிரி பிரச்சனைனா அவருக்கு பிடிக்கும், விளையாடுவார்.
காலையில் ஒரு அறிக்கை, மதியம் ஒரு அறிக்கை, சாயங்காலம் ஒரு அறிக்கை. இந்த அறிக்கைகளுக்கு பதில் சொல்றதுக்கே தாவேக அரசுக்கு நேரம் இருக்காது. அதுவும் கண்டுபிடிச்சுவாரு. அறிக்கைக்கெல்லாம் புத்திசாலித்தனமா பதில் சொல்றது அந்த கட்சியில் ஒருத்தர் கூட இல்லைன்றது கண்டுபிடிச்சா புறநானூறு சிலப்பதிகாரத்துல இருந்தெல்லாம் கோட்டை எடுத்து போடுவாரு. இவங்க அதை ChatGPT தேடுவாங்க. வாட் இஸ் உண்மையா இல்லையா சொல்லு. என்னங்க இப்படிலாம் கொடுக்குறாரு பழந்தமில்ல. ஜென்சி லாங்குவேஜை கொடுக்க சொல்லுங்க. இல்லைன்னா ஒரு ரீல்ஸ் போட சொல்லுங்க, நாங்கள் ரீல்ஸ்லேயே பதில் சொல்கிறோம். என்ன யாராவது இதை விட்டுட்டு போவானா? நீங்கள் என்ன எடுத்துக்கங்க தம்பி. ஏதாவது ஒரு அரசியல் டெவலப்மெண்ட் ஆச்சுன்னா எவ்வளோ பரபரப்பாக இன்ட்ரெஸ்ட் ஆகிறேன் நான். இல்லை, நம்ம ஒர்க் பண்ணாத சமயங்கள்லாம் என்னப்பா இவ்வளோ கண்டென்ட் கொட்டி கிடக்கு, நம்ம வந்து ஃபீல்டில் இல்லையேன்னு தோணுச்சு. திமுக வேற ஆதவர்ஜுனா அவர்கள் அப்புறம் முதல்வர் விஜய் அவர்களுக்கு எதிராக வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போயிருக்காங்க. என்ன சார் விபரம்? ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு பெட்டிஷன் அது. RS பாரதி உச்சநீதிமன்றத்தில் தொடுத்த அந்த வழக்கில் என்ன சொல்கிறார்கள் என்றால், கரூர் சம்பவத்தில் விஜய் குற்றவாளி, ஆதவர்ஜுன் குற்றவாளி, புஷி ஆனந்த் குற்றவாளி, மதியழகன் குற்றவாளி. இப்படிப்பட்ட சூழலில் ஆதவர்ஜுன் மேடையிலேயே கணக்கு தீர்க்கப்படும் என்று சொல்லுகிறார். இது வெளிப்படையான மிரட்டல். இப்படிப்பட்ட சூழலில் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வரும் ஜூலை 10ஆம் தேதி கரூருக்கு சென்று பாதிக்கப்பட்ட அந்த மக்களை சந்திக்க இருக்கிறார். சந்திப்பதோடு இல்லாமல் அவர்களுக்கு அரசு வேலை வழங்க இருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றன. இதற்கு முன்னரே வேற 20 லட்சம் வேற கொடுத்துருக்காங்க. அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் அத்தனை பேரும் இந்த வழக்கில் முக்கியமான சாட்சிகள். இந்த சாட்சிகளுக்கு அரசு வேலை வழங்குவது என்பது கிட்டத்தட்ட லஞ்சம் கொடுப்பது போல. அவர்களுக்கு அரசு வேலை கொடுப்பதில் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் வழக்கு விசாரணை முடியும் வரை விஜய் அவர்கள் அந்த சாட்சிகளை சந்திப்பதையோ, அவர்களிடம் உரையாடுவதையோ, அரசு வேலை வழங்குவதையோ தடை செய்ய வேண்டும். அதுவும் இல்லாமல் இந்த வழக்கு தொடர்புடைய கரூர் சம்பவத்தை பற்றி பேசக்கூடாது. ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பெட்டிஷன். இந்த ஆதவர்ஜுனாவை என்னதான் பண்ணுறதுன்னு எனக்கு உள்ளபடியே தெரியல. இங்கே வர்றது கரூர்லேருந்து ஒரு விஜயபாஸ்கர், புதுக்கோட்டையிலேருந்து ஒரு விஜயபாஸ்கர். அவங்க 2 பேரும் அவங்க அடிமைங்க. எங்கே போகிறாங்க? சினிமா ஹீரோ விஜயே பஞ்ச் டைலாக்லாம் பேசாமல் அமைதியாக இருக்காது. நீ ஏன் பஞ்ச் டைலாக் பேசுகிற? இன்னொன்று, அங்கே பஞ்ச் டைலாக் பேச வேண்டிய தேவை என்னையா இருக்குது? எதுக்கு பஞ்ச் டைலாக்கு? எவ்வளோ அழகாக கொண்டு போகிறாங்க பார்த்தீங்களா? அதாவது குதிரை வளர்க்குறாங்கயான்னு சொன்னதையே கொலை மிரட்டல்னு வழக்கு பதிவு செய்கிறவங்க இந்த திமுக காரங்க. கணக்கு தீர்க்கப்படும்னா அல்வா மாதிரி. ஆமாம். ஆனாலும் சார், இதை கணக்கு தீர்க்கப்படும்ன்றது ஒரு சாதாரண வார்த்தை தானே சார். இவ்வளோ நான் சொல்கிறேம்மா, சிபிஐ இந்த வழக்கை விசாரிச்சுட்டு இருக்கும்போது கணக்கு தீர்க்கப்படும்னு எச்சரிக்கை விடுப்பதன் மூலமாக அமைச்சராக இருக்கும் ஆதவர்ஜுன் அவரின் கீழ் இருக்கக்கூடிய காவல்துறையை வச்சு வேறு விதமான விசாரணை நடத்துறதுக்கும் சாட்சிகள் உண்மையை சொல்லாமல் இருக்கிறதுக்கும் ஏற்பாடு பண்ணுறாருன்னு நான் குற்றச்சாட்டு சொல்கிறேன். பதில் சொல்லுங்கள். அந்த சம்பவத்துக்கு விஜய் ஒரு வகையில் காரணம், அல்லது ஆதவர்ஜுன் ஒரு வகையில் காரணம். அந்த உண்மையை அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக லஞ்சமாக நீங்கள் இந்த அரசு வேலையை கொடுக்குறீங்கன்ட்டு சார்ஜ் பண்ணால் என்ன பதில் சொல்லுங்கள்? அதான் பண்ணுறாங்களே. பண்ணிட்டாங்களா? இதுக்கு இடம் கொடுக்கலாமா? இன்னொன்று இந்த விஷயத்தை கோர்ட்டும் கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்குது. போதுமா? இப்போ உனக்கு பெரிய அளவில் சட்ட அறிவு கிடையாது, இருந்தாலும் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கே தோணுச்சா? இன்னொன்று ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும், இது வெறும் சிபிஐ விசாரணை அல்ல. யார் மானிட்டர் பண்ணுறது? சுப்ரீம் கோர்ட். ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி இதை மேற்பார்வை செய்கிறார். ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி உச்சநீதிமன்றத்திடம் விசாரணை தொடர்பான அறிக்கைகளை அளிக்க வேண்டும். அப்படி உச்சநீதிமன்றம் நேரடியாக மேற்பார்வை செய்யும் ஒரு வழக்கு தொடர்பாக இப்படி பேசலாமா? இப்போ பேசி பஞ்சாயத்து பேசிட்டீங்க, கரூரில் ஒரு கணக்கு தைக்க வேண்டியது இருக்குன்னு. என்ன சார் அடைஞ்சிங்க? உங்கள் அரசு ஒரு நெருக்கடியான நிலையில் இயங்கி கொண்டிருக்கிறது. நாற்காலியில் 3 கால்கள் தான் உங்களுக்கு இருக்கின்றன இல்லையா? அதை சரி பண்ணுறதுக்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டிருக்கீங்க. இந்த நேரத்தில் இது அவசியமா? காலையில் படிக்கிற இந்த பெட்டிஷன் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பெட்டிஷனு. இந்த அவர்களுக்கு அரசு வேலை கொடுக்கறது சரியா இல்லையான்றது கொள்கை ரீதியான ஒரு விவாதம், அது தனி. ஆனால் இன்றைக்கி RS பாரதியோட சார்ஜ் கரெக்டாக இல்லையா? அவங்க எல்லாருமே மெட்டீரியல் விட்னஸா இல்லையா? அவங்களுக்கு லஞ்சம் கொடுக்க ட்ரை பண்ணுறாருங்க கவர்மெண்ட் வேலை கொடுத்து. சாவுக்கு விஜய் காரணம் இல்லை, செந்தில் பாலாஜி தான் காரணம்னு சொல்லுங்கன்றதுக்கு தூண்டுற வகையில் அரசு வேலை கொடுக்குறாருன்னு சொன்னால் என்ன பதில் உங்ககிட்ட? கேட்டிங்களே மாலதி, சொல்லுங்கள். இதான் நடக்கும் ஆர்குமெண்ட். நீங்கள் ஜட்ஜாக இருக்கீங்க, உங்ககிட்ட இந்த வழக்கு வருது, என்ன முடிவு எடுப்பீங்க சொல்லுங்கள்? இது அவசியமானு கேட்குறேன். வந்துச்சு கரூர் சிங்கம் MRV, புதுக்கோட்டை புலி, குட்கா வியாபாரி என்று சொல்லி முடித்து விட்டு போக வேண்டியதுதானே? அவ்வளோதானே. ஓப்பனிங் நல்லா இருந்துச்சு, ஃபினிஷிங் விடுங்க. வேற எதுவும் தேவையில்லைங்க. யாருக்கு உங்களை நிரூபிக்க போறீங்க நீங்க? அப்படியே பேசினாலும் அரசியல் ரீதியாக பேசிட்டு போயிருக்கலாமே. எதுக்குப்பா சார்? டெய்லி மேடைகளில் பேசிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரு 2 வார்த்தைகள் இதை மாதிரி வரதான் செய்யும். அப்போ இந்த சிக்கல் அனுபவிக்குமா? இப்போ கேகார் ரிசீவ் பண்ணுவாங்க, ஃப்ளோவில் வந்துருச்சு கரெக்டா? இல்லை நாளைக்கு கரூருக்கே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கரூருக்கு போ, விக்டிமை மீட் பண்ணாத. என்ன பண்ணுவீங்க? ஆட்சிக்கு வந்த 3ஆவது நாள் கரூருக்கு போயிருந்தீங்கன்னா முடிஞ்சிருக்குமா? இமேஜும் நல்லா இருந்திருக்குமா? என்னதாங்க ஆலோசனை சொல்கிறாங்க உங்கள் கூட? 5 ஆலோசகர்கள் வச்சுருக்கீங்க, பட்டுன்னு போய் முடிச்சிடணும்.
விஜயோட இமேஜ் எங்கேயோ போயிருக்கோம். 2 மாதம் கழித்து நீங்கள் எதிரிகள் உங்களை குதறி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த அறிவிப்பை வெளியிடுறீங்க. எப்படி போனாங்க பாருங்க டிஎம்கே. எனக்கு உண்மையிலே தேர் இன்டெலிஜென்ட், நான் பாராட்டுறேன். இதுதான் பாலிடிக்ஸ்பா, இன்டெலிஜென்ட் பாலிடிக்ஸ் பார்த்து. உண்மையிலே எதிர்க்கட்சியா வந்து திமுக நல்லா செயல் எஸ் யூர் ரைட். அதனால எப்பவுமே எதிர்க்கட்சியாவே இருக்கட்டும். ஆனா ஆளுங்கட்சியா வந்து இதைத்தான் நானும் விரும்புகிறேன். ஆளுங்கட்சியா வரலாற்றுல என்னைக்குமே வரக்கூடாது. வாய்ப்பு இல்லை ராஜா. லண்டன் போயிருக்காங்க குடும்பத்தோட, விளங்குமா?